நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறைகுலமாய் வருவோம். இறைவனில் இணைந்திடுவோம். இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறைகுலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியில் இணைந்திடுவோம். இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறைகுலமாய் வருவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை தொடர்ந்து இந்த வியாழன் அன்று இந்த பலியிலே நாம் பங்கேற்கின்றோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு அனுபவங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் புதிய வாழ்வை நோக்கி இட்டு செல்ல வேண்டும், புதுப்பிக்கப்பட்ட நிலையில் நாம் வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு இறைவனிடத்தில் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மை என்றும் சந்திக்கின்றார். அந்த சந்திப்பு நிஜமானது என்பதை உணர்ந்து நம்முடைய சந்திப்புகளும் இறைவனுடைய சந்திப்பை போன்று உறுதியானதாக, உண்மையானதாக அமைய வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலி நாம் தகுதியுடன் ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை ஒன்று சேர்த்துள்ளீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பிறப்படைந்தவர்கள் மனங்கள் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 11 முதல் 26 வரை. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை வியந்து பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களை உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிளாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்றபோது நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால்தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாக இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாக முன்னறிவித்ததை இன்று நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அழைக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தும்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரிடமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினரை தோன்றச் செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் உன் வழிமரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெறுவதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதலில் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல். திருப்பாடல் 8. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீ நிறைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கி உள்ளீர். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ் படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 24 இறை சொற்றொடர்கள் 35 முதல் 48 வரை. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசி கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்பீர்கள். இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள்,
வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொண்டு கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர்கள் நூலிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது. இதற்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித அகுஸ்தினார் தன்னுடைய ஒப்புகை அல்லது கன்ஃபெஷன் என்ற நூலிலே, யூ மேட் அஸ் ஃபார் யுவர் செல்ஃப், ஓ லார்ட், அவர் ஹார்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ் அண்டில் இட் ரெஸ்ட் இன் யூ. ஆண்டவரே, உமக்காக எங்களை படைத்தீர், எங்கள் இதயம் உம்மில் இளைப்பாறும் வரை அது அமைதியுறாது என்று இந்த நூலிலே எழுதுகின்றார். இந்த வாக்கியத்திற்கு பின்னணியில் என்ன, அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு என்ன என்பதை பார்க்கின்ற போது, புனித அகுஸ்தினார் மிகச்சிறந்த அறிவாளி. அவர் ஒரு சிறந்த மெய்யியலார், வெரி குட் ஃபிலாசபர். எல்லாவற்றையும் மெய்யியலின் வழியாக தேட நினைத்தார். அறிவை தேட நினைத்தார், ஆன்மீகத்தை தேட நினைத்தார். அவருடைய மனக்குழப்பங்களுக்கு பதிலையெல்லாம் தன்னுடைய அறிவு கூர்மையால் கண்டுபிடித்து விடலாம், அனைத்து கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடித்து விடலாம் என்று நினைத்தார். தன்னுடைய பாவங்கள், குழப்பங்கள், தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை, அவருடைய சோர்வு அனைத்திற்கும் இப்படிப்பட்ட பதில்களை கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்தார். இப்படி குழப்பமற்றிருந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தையினுடைய குரல் அவருடைய செவிகளை எட்டுகின்றது. டேக் அண்ட் ரீட், எடுத்து வாசி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்திலே மிக பெரும் தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எடுத்து வாசி என்று, விவிலியத்தை, இறை வார்த்தை எடுத்து வாசி என்று சொல்லக்கூடிய அந்த ஒலியானது அவருடைய உள்ளத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி, அதுவரை அறிவு கூர்மையோடு மெய்யியல் பார்வையோடு அனைத்திற்கும் விடை கண்டுபிடித்து விடலாம் என்றிருந்த அந்த அகுஸ்தினார் மனம் மாறுகின்றார். ஆன்மீகத்தை வேறு பாதையில் தேடுகிறார். ஆன்மீகத்தை வேறு பாதையில், பார்வையிலே நோக்க நினைக்கின்றார். அவருடைய வாழ்வு அனைத்தும் அறிவில் இல்லை, மெய்யியலில் இல்லை என்பதை அவர் கண்டுகொள்ளுகின்றார். எனவே ஆண்டவரில் இளைப்பாறும் வரை, அவருடைய இதயம் ஆண்டவரில் இளைப்பாறும் வரை அது அமைதியுறாது என்பதற்கு இதுதான் காரணம். எப்போது தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொண்டு கடவுளிடத்தில் ஒப்படைக்கின்றாரோ, கடவுளிடத்தில் சரணாகதி ஆக்குகின்றாரோ, அதுவரை அவருடைய இதயமானது ஒரு விதமான பரபரப்பு நிலையிலே இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இந்த நிகழ்வானது, அவருடைய வாழ்க்கையினுடைய இந்த நிகழ்வானது நமக்கு புலப்படுத்துகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின்பு கூட அவருடைய உயிர்ப்பை பார்த்தவர்கள் அவருடைய திருத்தூதர்களுக்கு சொன்னபோதும் கூட முழுமையாக அவருடைய உயிர்ப்பில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்கள் அச்சமுற்றிருக்கின்றார்கள், அவர்கள் நடுங்குற்றிருக்கின்றார்கள். எப்போது ஆவி அவர்களை ஆட்கொள்ளுமோ என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றினார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சான்று அவர்களுக்கு கிடைக்கின்றது. அவர்களோடு இருந்த இருவரிடத்திலே பேசுகின்றார், எம்மாவுசுக்கு செல்லக்கூடிய வழியிலே உரையாடி கொண்டு செல்லுகின்றார் என்பதை அவர்கள் கேட்ட பின்பும் கூட ஒரு குழப்ப நிலை இருந்ததானால் ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு மீண்டும் தோன்றி அமைதி உரித்தாகுக என்ற வாழ்த்தை அவர்களுக்கு சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வாழ்த்து, அமைதி உரித்தாகுக என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்தானது அது வெறுமனே ஒரு வாடிக்கையான ஒரு சம்பிரதாயத்தன்மையில் உள்ளது அல்ல, மாறாக அது ஒரு மிக பெரும் கொடை, மனமாற்றத்தை, மன உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு கொடை.
குழப்பத்தை மாற்றக்கூடிய ஒரு கொடை, அகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை மாற்றி அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய கொடையாக அந்த வாழ்த்து அமைந்தது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எண்ணி பார்ப்போம். இன்றைக்கு நாம் வாசிக்க கிட்ட நற்செய்தியிலே உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று திருத்தூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற போது என்ன நிலையில் அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் எப்படி மாறுகின்றார்கள் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும். ஆண்டவருடைய அந்த அந்த வாழ்த்தானது ஒரு நிஜமானதாக, உண்மையில் வேரூன்றிய ஒரு வாழ்த்தாக அமைந்தது. உண்மையில் வேரூன்றிய வாழ்த்தாக இருந்த காரணத்தினால்தான் அவர்களுடைய நம்பிக்கை அதிகமானது, அவர்களுடைய வாழ்வு மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது. எண்ணி பார்ப்போம், திருத்தூதர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் அவர் மீண்டும் உயிர்ப்பார் என்ற வாக்குறுதி அவர்கள் கேட்டார்கள். இருப்பினும் அவர்கள் அதை நம்பாமல் அல்லது அந்த நம்பிக்கையில் வேரூன்றாமல் இருந்தார்கள். அவருடைய வாழ்த்து அவர்களுக்கு மீண்டும் உறுதியை கொடுத்தது. அவர்களிடத்திலிருந்த அச்சத்தை, கலக்கத்தை, மனக்குழப்பங்களை எல்லாம் மாற்றி அவர்களை உறுதிப்படுத்தியது. ஏனென்றால் அது நிஜமான வாழ்த்து, அது சம்பிரதாய தன்மையில் உள்ள வாழ்த்து அல்ல. இரண்டாவதாக, ஆண்டவர் தான் வாழ்த்துவதற்கு எதற்காகவும் அவர் காத்திருக்கவில்லை. இவையெல்லாம் நடந்தால்தான், இவர்களெல்லாம் உறுதி அடைந்தால்தான் வாழ்த்த வேண்டும் என்று அவர் காத்திருக்கவில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் வாழ்த்துவதற்காக காத்திருக்கிறார். அவருடைய வாழ்த்து மனிதர்கள் எந்நிலையில் இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த உறுதி இருக்கும், அவர் கொடுக்கக்கூடிய அமைதி நமக்கு அனுப்பப்படும் என்பதை அவருடைய வாழ்த்து வாயிலாக சொல்லுகிறார். மூன்றாவதாக, அவருடைய வாழ்த்தை ஏதோ பார்ப்பது மட்டுமல்ல, அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு கொடுக்கிறது. அதாவது அதை உணர வேண்டும், அதை நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, பார்ப்பது மட்டுமல்ல, அதை உணர வேண்டும் என்பதையும் இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகின்றது. எப்படி அகுஸ்தினாருடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் ஏராளம் இருந்த சூழ்நிலையிலும், மனக்கலக்கங்கள் உள்ள அகத்தில் அவரிடத்தில் ஏராளமான குளறுபடிகள் இருந்த நேரத்திலும் அந்த வார்த்தை எடுத்து வாசி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும், அதை தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நிதானமாக எடுத்து வாசித்ததன் அடிப்படையிலும் அவருடைய இதயம் ஆண்டவரில் இழைப்புற்றது, இளைப்பாறியது, அமைதியுற்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் மாறி இருக்கின்றார் என்றால், திருத்தூதர்களும் ஆண்டவருடைய அந்த வாழ்த்தால் உறுதி அடைந்திருக்கின்றார்கள். அதற்கு பின்பு அவர்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற அந்த கட்டளையை அவர்கள் கடைபிடித்தார்கள், எங்கும் சென்று அறிவித்தார்கள். அதனால் தான் இன்றைக்கு நாம் இங்கு இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய உயிர்ப்பை ஒரு நிகழ்வாக அல்ல, அதை ஒரு அனுபவமாக நாம் உணர்வோம். அந்த அனுபவம் நம்மை ஊக்கப்படுத்தி உற்சாகமளித்து நம்மை தொடர்ந்து நல்ல மனிதர்களாக வாழச் செய்ய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவள் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுந்திருப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலி பொருட்களை
கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். புதுப்பிறப்படைந்தவர்கள் உமது விண்ணகாருள் உதவிகளை விரைவாக பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வு நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இனத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவி சாய்த்து திருமுழுக்கின் நிறைவான அருளை உமது குடும்பத்தினரின் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளீர். ஆண்டவரே, நாங்கள் புரிய வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். ஆனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவிகளை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மாசில்லா கன்னியே, மாதாவே உம்மேல் நேசமில்லாதவர் நீசரியாவார். வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே. வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே. மாசில்லா கன்னியே, மாதாவே உம்மேல் நேசமில்லாதவர் நீசரியாவார். வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே. வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே. மூதாதை தாயாசை முற்பவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதிரி பெற்றாய். வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே. வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே. நிலையான புகழுக்குரிய தூயரே, நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கனவுது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.
நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.